வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மைதா மாவில் ஒரு பிஸ்கெட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து எங்கள் அம்மாவோட ஃபேவரட் ரெசிபி. மைதா மா பிஸ்கெட்டு ஆற்றுலேயே பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓவன் இல்லாமல் இது இல்லாமல் எண்ணெயில் தான் பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா வந்து ஒரு 2 கப்பு இல்லை 3 கப்பு அது மாதிரி எடுத்துட்டேன். ஒரு 50 கிராம் வந்து சர்க்கரை, 50 கிராம் வந்து வெண்ணெய், ஒரே 1 கப்பு சர்க்கரை. அந்த சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, பட்டரை வந்து 50 கிராம் வெண்ணெயை வந்து நல்லா உருக்கிக்கிறோம். உருக்கிண்டு இதுலேயே சர்க்கரையை போட்டு கரைச்சிக்கிறோம். இப்போ வந்து வெண்ணெய் கரைஞ்சாச்சு. ஒரே 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். அந்த சர்க்கரையை வெண்ணெய் வந்து நல்லா உருகினதுக்கப்புறம் இந்த சர்க்கரையை அதில் போட்டு சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்கிறோம். சர்க்கரை மெல்ட் ஆன உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மைதா மாவை போட்டு பிசைய போகிறோம். வெண்ணெய் போட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இது சீக்கிரம் கரையிறதுக்காக கொஞ்சமாக ஒரு லிட்டில் ட்ராப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிடும். இந்த சர்க்கரை வந்து நல்லா அதோட கிறிஸ்டல் தெரியாமல் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மைதாவை போட்டு நல்லா பிசையும் போது அதோட நல்லா மிங்கிள் ஆகும். இப்போ இது நல்லா கரைஞ்சாச்சு. இது வந்து பாகு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. வெறுமனே வந்து வெண்ணெயை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். வெண்ணெயை நல்லா மெல்ட் பண்ணிட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து ஒரே 1 கப்பு போட்டிருக்கேன். சர்க்கரை 1 கப் போட்டால் மைதா மாவு வந்து 3 கப்பு வரைக்கும் போட்டுக்கலாம். லைட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஓவர் ஸ்வீட்டும் கிடையாது, ஸ்வீட் இல்லாமலும் இருக்காது. இந்த பிஸ்கட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணலாம், இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் இதோட நம்ம மைதா மாவு போட்டு பசைய முடியும். இதில் இப்போ வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் நம்ம வந்து இதே மாதிரி 3 கப்பு தலையை தட்டி 3 கப்பு அந்த சர்க்கரை எடுத்த அதே கப்பாலேயே 3 கப்பு சர்க்கரை 3 கப்பு வந்து நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தலையை தட்டினா மாதிரி 3 கப்பு எடுத்துக்கோங்க. மைதாவை முன்னாடியே நம்ம சலிச்சு வச்சுருக்கேன். இந்த 3 கப்பு மைதாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்துன்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன். மைதா 3 கப்பு, 1 கப்பு சர்க்கரை, 50 கிராம் வெண்ணெய், அவ்வளோதான். கொஞ்சமாக லிட்டில் தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து பட்டரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டு பட்டர் கரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அதில் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த லிக்விட் எடுத்துக்கிறோம். இந்த லிக்விடை வந்து இதோட சேர்த்து பிசைஞ்சிக்கிறோம். இந்த மைதா மாவில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இது சர்க்கரையை வந்து இது ஏன் இதை மாதிரி போடுறோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணலாம். சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மைதா இந்த வெண்ணெயை வந்து கிண்ணத்தில் போட்டுட்டு கையால் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட சர்க்கரையை வந்து இந்த மிக்சியில் வந்து நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம். பொடியாக பொடிச்சுட்டு அந்த சர்க்கரை பொடியை அந்த பட்டரை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா கையால் நல்லா பீட் பண்ணி அது ரெண்டும் மிங்கிள் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மைதா மாவு விட்டு கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு பசைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து கையால் நல்லா சேர்ந்து அந்த சர்க்கரை எல்லாம் ஃபுல்லாக எல்லா இடமும் மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து இது சாஃப்டாக வரும். தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா சர்க்கரையோட இது வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் நம்ம ரொம்ப தண்ணி விட்டோம்னா கையில் ஒட்டுற மாதிரி ரொம்ப இதாகிடும், மெல்ட் ஆகிடும். அதனால் தண்ணியை மட்டும் தெளித்து தான் பசையணும். அதுக்கு
ரொம்ப லிட்டில் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பசஞ்சதுக்கப்புறம் இது ரொம்ப ஊறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது இப்போ உடனே சப்பாத்தி மாதிரி நல்லா இது பண்ணி தட்டிக்கலாம். வேணும்னா இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவா வேணும்னா சர்க்கரை பொடியை ஆட் பண்ணி இதோட சேர்த்து பசஞ்சிக்கலாம். ஆனால் தண்ணி இன்னுமே வேண்டாம். இந்த பதம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து கையிலேயே ஒட்டாது. தண்ணி நிறையா போனால் தான் கையில் ஒட்டும், இல்லைன்னா தண்ணி கையிலேயே ஒட்டாது. இந்த ரொம்பவே நல்லா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாவு. இந்த மாவை வந்து நான் சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாக இடக்கூடாது. இதை வந்து நல்லா இதை மாதிரி நல்லா பெரிய உருண்டையை எடுத்துட்டு இது வந்து இதுவே கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இது ரெண்டு பாதியை சம பாதியாக பிரிச்சுக்கிறேன். சம பாதியாக பிரிச்சுண்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கிறேன். உருண்டை ஷேப்பில் பண்ணிட்டு இதை வந்து இட போகிறோம். சப்பாத்தி மாதிரி இட போகிறோம். ஆனால் அந்த அளவுக்கு மெல்லிசாக இடக்கூடாது, கொஞ்சம் தடியாக தான் இடணும். இது எந்த ஷேப்புக்கு இடலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன். அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது வந்து குலோப் ஜாமுன் மாதிரி ஓரளவு மீடியம் சிம்மில் வச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக பொரியும் இந்த பிஸ்கெட்டு. எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இட்டுன்னு வருவோம். இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து குழவியால் நல்லா தேய்ச்சி இடணும். ரொம்ப தேய்க்கக்கூடாது, ஓரம் விரிஞ்சால் பரவாயில்ல. இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஓரம் விரிய தான் செய்யும். அதனால் ஓரளவு நல்ல அடை மாதிரி திக்னஸில் இதை வந்து இடணும். நல்ல திக்காக இருக்கணும். இதோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நான் கிட்ட காமிக்கிறேன். இதோ இந்த அளவு திக்னஸ் இருந்ததுனாக்க இது வந்து நம்ம பொரியும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பல்கியாக குண்டா ஆகும். இதை மாதிரி இட்டுன்றதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும். இதை என்ன ஷேப்புக்கு வேணாலும் நம்ம கட் பண்ணலாம். பிஸ்கெட் தான் அப்படிங்கிறதுனால என்ன ஷேப்புக்கு வேணால் நம்ம கட் பண்ணலாம். நான் குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணுறேன். இந்த கடைகள்லாம் வந்து இந்த நெய் பிஸ்கெட்னு விற்கும், அதே மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இதை மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை எல்லாம் ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து தனித்தனியாக உதுத்துக்கணும். ரொம்ப பெருசாக இருந்ததுனாக்க திருப்பி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கணும். இதை மாதிரி சேர்த்தா மாதிரி போட்டோம்னாக்க ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் பிரிக்க முடியாது உங்களுக்கு ஈஸியாக. இது வந்து ஈஸியாக பிரிஞ்சு வரும். இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. இதை சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இந்த மாவையும் நம்ம அடுத்தது இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கங்க. அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒத்த கையால் இந்த மாதிரி பிடிச்சிட்டோன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். இந்த அடியில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அடியில் பிடிச்சிட்டோம்னா ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ வந்து இதையும் அந்த மாதிரி பீஸ் பீஸாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி சேர்த்து இப்படி அடியிலேருந்து எடுத்தாலே அதுவே பிரிஞ்சிடும் ஒத்த ஒத்தையா. இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்க. குலோப் ஜாமுனுக்கு இருக்கிற மாதிரி சிம்மில் தான் வச்சு பண்ணணும். அடுப்பை நல்லாவே சிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஃபஸ்ட்டு காயறதுக்கு தான் அந்த மீடியமில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாகவே சிம்மில் இருக்கலாம். இந்த ஒரு சப்பாத்திக்கு தட்டின இது வந்து நான் ஃபுல்லாக இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்து மெதுவாக ரொம்ப நாழி ஆகும். இது நல்லா வேகணும், நல்லா உப்பிண்டு வரும். டபுள் த சைஸாக ரசகுல்லாலாம் போட்ட பாதுஷாக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா ஒப்பிண்டு வர மாதிரி இதுவும் நல்லா பல்கியாக ஒப்பிண்டு வரும், குண்டு குண்டாக வரும். இது இந்த இடும்போது மாவு வந்து நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் இந்த இந்த வெண்மைத்தன்மை மாறி நல்லா பிங்கிஷ் கலரில் வரும். உங்களுக்கு பிஸ்கட் பார்த்தாலே தெரியும். நல்ல லைட் பிங்கிஷ் கலரில் பிங்க் கலரில் மாறும்போது நல்லா வெந்திருக்கும். ஆனால் எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்காது பிஸ்கெட்டு. அந்த பிங்கிஷ் கலரில் வரும்போது எடுத்துடலாம். உடனே சாப்பிட்டு பார்த்தேன்னாக்கா சவுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாழி ஆக நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எடுக்கும்போதே கிறிஸ்பியாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தேன்னாக்கா பின்னாடி வந்து ரொம்ப ப்ரௌனாக மாறிடும். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா பிங்கிஷாக வாய்க்கு வந்து சவுக்குன்னு இருக்கிற மாதிரி எடுத்தேன்னாக்கா நாழி ஆக நல்லா அது அந்த அந்த சூட்டுலேயே வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு பார்க்கவே தெரியும், லைட்டாக பிங்கிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் இதை உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன். இப்போ இதை உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக பிங்கிஷாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பல்கியாக குண்டாயின்னு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நடுவில் வந்து ஒரு லேயர் மாதிரி கோடு மாதிரி தெரியுது பாருங்கள், நல்ல விரிஞ்சின்னு இருக்குது. இந்த பிஸ்கெட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா குழல் விட்டுண்டு உள்ளுக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு லேயர் மாதிரியே நல்ல பாதியாக விரிஞ்ச மாதிரி தெரியுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுதான் வந்து பிஸ்கெட் நன்னா வந்திருக்கிறதுக்கு அடையாளம். இப்போ பார்த்ததுனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். பிஸ்கெட் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். லைட் பிங்கிஷ் கலரில் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ வந்து இது கிறிஸ்பியாக இருக்காது.
எல்லாருக்குமே இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இது கிறிஸ்பியாகவே இருக்காது, நல்ல நமுத்தா மாதிரி ஒரு சவுக்குன்னு தான் இருக்கும். இதை ஒரு 1/2 hour கழித்து ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கோ, நல்லா கிறிஸ்பியாக கரகரன்னு இருக்கும். கடையில் வந்து நெய் பிஸ்கட்னு சொல்வா. இதை ஆக்சுவலாக நெய்யில் பொரிக்கலை, எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கேன். இதில் நெய்லேயும் பொரிக்கலாம். இந்த பிஸ்கட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இடையும் நம்ம போட்டு பொரித்து பார்க்கலாம். இது கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். ஆனால் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதங்க, நல்ல சிம்மில் வைங்க. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுருக்கேலோ எண்ணெயில் ஃபுல்லாக போடக்கூடாது. எப்போதுமே ஓரளவுக்கு எண்ணெய் முங்குற மாதிரி, ஆனால் கொஞ்சமாக போட்டால் தான் எப்போதுமே டேஸ்டியாக நல்லா வரும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக சீடையெல்லாம் போட்டேன்னா, நிறையா சீடை போட்டுவிட்டேன்னா அது அளந்து போன மாதிரி போயிடும். அது மாதிரி இது அளந்து போகாது, ஆனால் வந்து வேகாமல் போயிடும், கிறிஸ்பியாக வராது. அதனால் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டியை வந்து எண்ணெயில் போடும்போது குவான்டிட்டி கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பிங்கிஷ் கலருக்கு மாற ஆரம்பிச்சுடுத்து. நான் ஏற்கனவே போன ஈட்டில் போட்டிருந்தது நல்ல பிஸ்கட் ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போ இதை நான் சலசலன்னு சத்தப்படுத்தி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக கரகரன்னு சத்தம் கேட்குறது பாருங்க. இதை வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை எடுக்கலாம். இப்போது இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா ஒன்றுத்துக்கும் பிஸ்கெட்டோட இது வந்து உள்ள பொறையோடி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கையில். இந்த பிஸ்கெட் ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா? இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி 2 சப்பாத்திக்கு உள்ள 3 கப்பு போட்டு பண்ணினாலே இது ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் உங்களுக்கு நான் இதை சாப்பிட்டு பார்க்குறேன், சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கரகரன் கிறிஸ்பியாக இருக்கான்னு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா கரகரன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பிஸ்கெட்டும் நல்லா இதை மாதிரி நல்லா வெந்து உள்ளுக்குள்ளே லேயர், நடுவில் ஒரு கட்டு, அதெல்லாம் தெரியுது பாருங்க. நம்ம இடும்போது நான் இதில் எந்த விதமான இதுவும் நான் கொடுக்கல. ஆனால் வந்து அந்த பட்டர் நீங்கள் அந்த அளவுக்கு போட்டு ஓரளவு திக்னஸ் லைட்டல்னாலே அடுப்பை சிம்மில் வச்சு பொரிக்கும்போது டபுள் த அமௌண்ட்டாக குண்டாகி நல்ல சூப்பரான பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுது. இப்போது இந்த பிஸ்கெட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம லைட் பிங்கிஷாக இருக்கும்போதே, சவுக்குன்னு இருக்கும்போதே எடுத்துடணும். எடுக்கும்போது சத்தமே எதுவுமே வராது. உங்களுக்கு ரொம்பவே நமுத்தா மாதிரி இருக்கே, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவலையே வேண்டாம். கண்டிப்பாக அது நமுத்தா மாதிரி எடுத்தேல்னாக்கா அது நல்லா ஆறினத்துக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் கூட சேஞ்ச் ஆகும். ஆரினத்துக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இது இப்போ தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆரின பிஸ்கெட்டு. உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது வந்து நல்ல கலகலன்னு கிறிஸ்பியாக கரகரன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.